கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக Jesus at the wedding, கல்யாணத்தில் இயேசு. in this evening இந்த மாலை வேளையிலே Jesus at the wedding, கல்யாணத்தில் இயேசு. in verses 1 and 2 we read, முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் and பொழுது the third day there was a marriage in Cana of Galilee, and the mother of Jesus was there. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். And both Jesus was called and his disciples to the marriage. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Jesus was invited to the marriage. இயேசு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். And we don't read that Jesus went to that marriage. இயேசு அந்த கல்யாணத்துக்கு போனார் என்று மட்டுமல்ல, We read in the Bible that Jesus was invited to that marriage. அந்த கல்யாணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். Subsequently we see that Jesus was in that marriage. பிற்பாடு நாம் பார்க்கின்றோம் இயேசு அந்த கல்யாணத்திலே இருந்தார் என்று சொல்லி நாம் And காண்கின்றோம். Jesus performed his first miracle in that marriage. அந்த விவாகத்திலே தானே இயேசு முதலாவது அற்புதத்தை நிகழ்த்தினார். When I was meditating on that passage, அந்த வேத பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே I am able to see that Jesus honored 5 things when he attended that wedding. அந்த கல்யாணத்திலே இயேசு பங்கு பெற்ற பொழுது 5 விதங்களிலே அவர் கனத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றார். He honored 5 things. 5 காரியங்களுக்கு அவர் கனத்தை கொண்டு வந்தார். In other words, he is teaching us to honor these 5 things. இந்த 5 காரியங்களை கனப்படுத்தும்படியாக இயேசு அங்கு காணப்பட்டார். We are able to see in that passage that Jesus gave honor to 5 important things in our lives. அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட 5 முக்கியமான காரியங்களுக்கு கனம் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். The first one, முதலாவது, Jesus honored marriage. இயேசு விவாகத்தை கனப்படுத்தினார். This is what generally we heard many people preaching during the wedding ceremonies. விவாக ஆராதனைகளிலே பொதுவாக இதை நாம் கேட்பது உண்டு. By his presence, certainly Jesus showed honor to that occasion. இயேசு அந்த விவாகத்திலே பங்கு பெற்றதின் மூலமாக அந்த விவாகத்தை அவர் கனப்படுத்தினார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, in the wedding invitations at times you see a phrase, come and grace this occasion. அந்த விவாக அழைப்புதல்களே சில வேளையிலே நாம் பார்ப்போம், நீங்கள் வந்து செபியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறப்பியுங்கள். The word grace means, சிறப்பியுங்கள் the என்ற word grace, கிரேஸ் என்ற ஆங்கில வார்த்தை, it means beauty. அது அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Grace means beauty. கிரேஸ் என்றால் அழகுள்ளது. Your presence brings grace to that occasion. நீங்கள் அந்த விவாகத்துக்கு வருவது அந்த விவாகத்துக்கு ஒரு அழகை கொடுக்கின்றது. If you are not there, நீங்கள் அங்கு இல்லாவிட்டால் the grace is less. அங்க அழகு குறைந்து விடுகின்றது. Only you make that occasion very beautiful. அந்த சம்பவத்தை நீங்கள் அழகுற செய்திருக்கிறீர்கள். That is what they mean, whether they understand or not. Come and grace that occasion. ஆகவே தான் அந்த விவாக அழைப்புதலில் நீங்கள் வந்த அந்த விவாகத்தை சிறப்பியுங்கள் என்று சொல்கிறார்கள். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Jesus went and graced that occasion. உண்மையாகவே இயேசு அந்த கல்யாணத்துக்கு சென்று அதை கனப்படுத்தினார். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. The Bible says, வேதம் சொல்கிறது, marriage is honorable in all things. விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Not only in all persons, எல்லா ஜனத்துக்குள்ளும் மட்டுமல்ல, in all things.
எல்லாவற்றிலும் கனம் உள்ளது. In all things, எல்லாவற்றிலும் அது கனம் உள்ளது. it has got a high honor. அதற்கு ஒரு உன்னதமான ஒரு கனம் உண்டு. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, it is only in the pagan religions marriage is not considered to be an honorable thing. மற்ற அந்நியான மதங்களிலே தானே இந்த விவாகமானது கனமுள்ளதாக கணிக்கப்படுவதில்லை. But in the religion of Jews, யூதர்களுடைய மதத்திலே and in Christianity, கிறிஸ்துவ மார்க்கத்திலே marriage is an honorable thing. விவாகமானது கனமுள்ளதாக கருதப்படுகிறது. Marriage was performed even before man sinned. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே விவாகமானது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. The first marriage was constituted by God himself. முதலாவது விவாகம் இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்டது. By God himself. தேவனாலே அது ஏற்படுத்தப்பட்டதாயிருந்தது. And he brought the bride to the bridegroom. அவர்தான் மணப்பெண்ணை மணவாளனிடத்திலே கொண்டு வந்தார். He solemnized that wedding. அந்த விவாகத்தை அவர் நடத்தி வைத்தார். In the book of Malachi we read, மல்கியாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், in the first marriage he was the witness. முதலாவது விவாகத்திலே அவர் சாட்சியாய் இருந்தார். And he blessed them. He blessed them. அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். He constituted wedding. அவர் அந்த விவாகத்தை ஏற்படுத்தி He இருந்தார். brought the bride to the bridegroom. அவர் மணப்பெண்ணை மணவாளனிடத்திலே கொண்டு வந்தார். He solemnized that wedding. அந்த விவாகத்தை அவர் நடத்தி வைத்தார். He was a witness at that wedding. அந்த விவாகத்திலே அவர் சாட்சியாய் இருந்தார். And he blessed the couple at the wedding. அந்த விவாகத்திலே கர்த்தர் அவர்களை It is ஆசீர்வதித்தார். not after man sinned. இது மனிதன் பாவம் செய்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. At the time of his innocence, அவர்கள் அறியாமையின் காலங்களிலே இருக்கும் பொழுது ஏற்படுத்தப்பட்ட the ஒன்று. Lord constituted wedding. தேவன் விவாகத்தை ஏற்படுத்தினார். From the book of Genesis to Revelation, அங்கே ஆதியாகமம் புத்தகம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பார்க்கும் பொழுது we see the wedding. நாம் விவாகத்தை பார்க்கின்றோம். Wedding is the relationship between God and man. அந்த விவாகமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவை காட்டுகின்றது. There are ever so many relationships between God and man. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே அநேக விதமான உறவு முறைகள் உண்டு. He is the father, we are the children. அவர் பிதாவாய் இருக்கிறார், நாம் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். He is our friend. அவர் நம்முடைய நண்பராக இருக்கின்றார். Jesus Christ is our elder brother. இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். He is God and we are his people. அவர் தேவன், அவருடைய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். He is the shepherd, we are the sheep. அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் ஆடுகளாய் He இருக்கின்றோம். is the king and we are his citizens. அவர் ராஜாவாய் இருக்கின்றார், நாம் குடிமகன்களாய் இருக்கின்றோம். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே among சகோதரி, all the relationship between man and God, அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசப்பட்ட உறவு முறைகளை காட்டுகிறது. in all these relationships, இந்த எல்லா உறவு முறைகளிலும் the consummate relationship is God and man, husband and wife. Consummate relationship, முடிவான ஒரு உறவு முறை. முடிவான ஒரு உறவு என்னவென்றால் கணவன் மனைவி என்கின்ற உறவை கொண்டு வருகின்றார். And higher than that, அதற்கு மேலாக he is the bridegroom and we shall be the bride. அவர் மணவாளனாக இருக்கின்றார், நாம் மணவாட்டியாக இருக்கின்றோம். In the world, உலகத்திலே only for one day they are bride and bridegroom. ஒரே ஒரு நாள் தான் அவர்கள் விவாக பெண்ணாகவும் விவாக மணவாளனமாய் இருக்கிறார்கள். Then they live as husband and wife. அதற்கு பிறகு கணவன் மனைவியாகவே அவர்கள் இருக்கிறார்கள். In the spiritual realm, ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே now he is the husband and we are his wife. அவர் புருஷனாய் இருக்கின்றார், நாம் மனைவியாய் இருக்கின்றோம். In eternity, ஆனால் நித்தியத்திலே he will be the bridegroom and we will be the bride. அவர் மணவாளனாய் இருக்கின்றார், நாம் மணவாட்டியாய் இருக்கின்றோம். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. In marriage, விவாகத்திலே God makes a man and woman one flesh. கணவனையும் மனைவியும் ஒரே மாம்சமாக அவர் மாற்றுகின்றார். The spirit was abundant in God. தேவனிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்தது. தேவனிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்தது. Yet he created one woman to one man. ஆனாலும் அவர் ஒரு மனிதனுக்காக ஒரு ஸ்திரியை ஏற்படுத்தினார்.
He didn't create two women for one man. ஒரு மனிதனுக்காக ரெண்டு ஸ்திரீயை அவர் ஏற்படுத்தவில்லை. He could have done it. அதை அவர் செய்திருந்திருக்கலாம். The spirit was abundant in him. அவருக்குள்ளாக ஆவி அளவில்லாமல் இருந்தது. He could have created any number of women for that one man. அந்த ஒரு மனிதனுக்காக அநேக பெண்களை அவர் ஏற்படுத்தி இருக்கலாம். But he created one woman for one man. ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணை அவர் ஏற்படுத்தினார். Anything other than that is treachery. அதை காட்டிலும் வேறு ஏதாயிலும் இருக்கும் என்றால் அது ஒரு துரோகம் என்று தான் சொல்ல வேண்டும். It is adultery. அது ஒரு விபச்சாரம். God unites man and woman together. தேவன் மனுஷனையும் ஸ்திரீயும் ஒன்றாக இணைத்தார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, there are some devilish teachings. There are some devilish teachings பிசாசுக்கு ஒத்த சில போதனைகள் உண்டு, which diminish the honor of marriage. விவாகத்தினுடைய கனத்தை குறைக்கக்கூடியதாக அவைகள் காணப்படுகின்றது. At times people talk about vow of celibacy. Yes. ஜனங்கள் தனிமையில் இருப்பதை Annaga pradishtai. அன்னக பிரதிஷ்டையை குறித்து சொல்லுகிறார்கள். There is nowhere in the Bible you can show something called vow of celibacy. அங்கே அன்னகர் பிரதிஷ்டை என்று சொல்லி வேதத்திலே நாம் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. These liars attempt to twist the word of God. இவர்கள் பொய்யர்களாய் இருந்து வேதத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். We don't read anything called vow of celibacy. அங்கே அன்னகர்கள் என்று சொல்லக்கூடிய Annaga pradishtai. அன்னகர்கள் பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. There is nowhere in the Bible we read about that. வேதத்திலே எந்த இடத்திலும் அதை குறித்து நாம் வாசிப்பதும் இல்லை. And neither in the Old Testament nor in the New Testament there is no teaching about it. அதை குறித்ததான போதனை பழைய ஏற்பாட்டிலோ அல்லது புதிய ஏற்பாட்டிலோ கிடையாது. Just for your edification, I want to show you two references. Generally, these eunuchs show. அங்கே பொதுவாக இரண்டு குறிப்புகளை அவர்கள் காட்டுவது உண்டு. இந்த அன்னகர்கள் காட்டுகிற ரெண்டு குறிப்புகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். One they show from Matthew chapter 19. ஒன்றை மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுவார்கள். Some people are born eunuch. சிலர் அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. Some people are made eunuchs. சிலர் அன்னகர்களாக மாற்றப்பட்டவர்களும் உண்டு. Some people they make themselves eunuch for the sake of the kingdom of God. சிலர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை அன்னகர்களாக அர்ப்பணித்தவர்கள் உண்டு. We read in Matthew 19:6. மத்தேயு சுவிசேஷம் 19:6 வாசிக்கின்றோம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமே என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். Now listen carefully. நன்றாய் கவனியுங்கள். Here he talks about three groups of eunuchs. இந்த இடத்திலே மூன்று விதமான அன்னகர்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். One group, ஒன்று, they are born eunuchs. அவர்கள் அன்னகர்களாக பிறந்தவர்கள். That was a physical deformity. அவர்களுக்கு சரீர பிரகாரமான ஒரு குறைபாடு உண்டு. They are neither man nor woman. அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. It is a physical deformity. அவர்களுக்கு சரீரத்திலே குறை உண்டு. They are called eunuchs. அவர்களை அன்னகர்கள் என்று அழைக்கிறார்கள். And the second group of people, இரண்டாவது கூட்டமான ஜனங்கள், they are made eunuchs by men. அவர்கள் மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்கள். In those days, அந்த நாட்களிலே those who are working in the palace, அங்கே அரண்மனைகளிலே வேலை செய்கிறவர்கள், especially those who are working in the queen's chamber, அங்கே ராணியினுடைய அரண்மனையிலே வேலை செய்கிறவர்கள், they will be made eunuchs. அவர்கள் அன்னகர்களாக்கப்படுவது உண்டு. Their male organ will be cut off.
அவர்களுடைய ஆண் உறுப்புகள் அவர்களுக்கு எடுக்கப்படும். They are made eunuchs. அவர்கள் அன்னகர்கள் ஆக்கப்படுகிறார்கள். We read in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்து வாசிக்கின்றோம். in Egypt, எகிப்திலே Potiphar, he was an eunuch. Potiphar. போர்த்திபால் ஒரு அன்னகராக இருந்தார். Because he was working in the palace. அங்கே அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்தபடியினாலே அவன் போர்த்திபா ஒரு வேளை அன்னகராக்கப்பட்டிருக்கலாம். And in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we read about the Ethiopian minister. அங்கே எத்தியோப்பிய மந்திரியை குறித்து நாம் வாசிக்கின்றோம். And the Bible says he was working in the queen's chamber. அவன் ராஜாத்தினுடைய அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்தான். And he was made a eunuch. அவன் ஒரு அன்னகராக்கப்பட்டவனாயிருந்தான். He was made a eunuch. அவன் அன்னகராக்கப்பட்டவனாயிருந்தான். Because the royal blood should not be corrupted. ஏனென்றால் ராஜரீக காரியங்கள் அங்கே கரைப்படக்கூடாது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, some people are made eunuch like that. சிலர் இப்படியாக அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். Some people, சிலர் because they desire to go to heaven, சிலர் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறபடியினாலே, because they want to go to moksham or kailasam, அவர்கள் மோட்சம் அல்லது கைலாசம் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறபடியினாலே, they make them eunuchs. அவர்கள் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். They don't take a vow of celibacy. அவர்கள் அன்னகர்கள் ஆகிறோம் என்ற ஒரு ஒப்பந்தம் எடுப்பதில்லை, பிரதிஷ்டை எடுப்பதில்லை. They don't take another pradishtai. அன்னகர் பிரதிஷ்டை எடுப்பதில்லை. They make themselves eunuch. அவர்கள் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். We read about that in the mystery of Babylon. அதை பாபிலோன் ரகசியம் என்ற அது தலைப்பிலே நாம் பார்க்கின்றோம். In that religion we read about eunuchs. அந்த தலைப்பு, அந்த மதத்திலே தானே நாம் அங்க அன்னகர்களை குறித்து வாசிக்கின்றோம். We read about that in the Hindu religion. அங்கே எபிரேய மதத்திலும் Hindu religion. Hindu. இந்து மதத்திலும் அதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். In the Jewish religion nowhere we read about that. ஆனால் யூதர்களுடைய மதத்திலே அதை குறித்து நாம் வாசிப்பதே In கிடையாது. the Jewish religion, யூத மதத்தில் the ஆகிறோம், priest must be married. அந்த ஆசாரியன் விவாகம் செய்திருக்க The வேண்டும். priest must be married. ஆசாரியன் விவாகம் முடித்தவனாய் இருக்க The வேண்டும். Bible says very clearly, வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகின்றது, if he is a eunuch, அவன் அன்னகராய் இருந்தால் he cannot go into the temple. அவன் தேவாலயத்துக்குள் செல்ல முடியாது. He cannot go into the temple. அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க The முடியாது. priest must be married. அந்த ஆசாரியன் விவாகம் முடித்தவனாய் இருக்க வேண்டும். In the days of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் கூட in the Jewish religion, யூத மதமாய் இருந்தாலும் among the people those who are worshipping Yahweh, அங்கே யாவே தேவனை ஆராதித்தவர்களும் no one made himself eunuch because of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக ஒருவரும் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, when Jesus was talking about the kingdom of God, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகின்ற வேளையிலே, it is not the New Testament kingdom. It is not the New Testament kingdom, புதிய ஏற்பாட்டு ராஜ்யம் மட்டுமல்ல, because that is not yet come. அது இன்னும் வரவில்லை. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே that practice was never in the midst of the Jews. That practice was never in the midst of the Jews. அந்த காரியமானது யூதர்களுடைய மத்தியிலே காணப்பட்டது. No, it was never in the midst of the Jews. அது யூதர்கள் மத்தியிலே அது காணப்படவில்லை. It was never. ஒருபோது இருந்ததில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, but it was in the other religions. ஆனால் மற்ற மதங்களிலே அது காணப்பட்டது. Why did Jesus say that? இயேசு ஏன் அதை குறித்து சொன்னார்? Jesus was talking about the honor of wedding. விவாகத்தினுடைய கனத்தை குறித்து இயேசு சொன்னார். And Jesus said that you should not put a woman, you should not divorce a woman for any reason other than adultery. விபச்சாரத்தை தவிர வேறு எந்த காரணத்தின் நிமித்தமாக மனைவியை தள்ளி வைக்க கூடாது என்று இயேசு சொன்னார். He said God has united man and woman in the wedding. God has united man and a woman in the wedding. விவாகத்திலே தேவனானவர் மனிதனையும் ஸ்திரீயையும் இணைத்தார். Man should not put them asunder. மனிதன் அவர்களை பிரிக்காதிருக்க When கடவன். God, Jesus was talking about it, இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசுகிற வேளையில் because தான் in his days, அவருடைய நாட்களிலே for any reason they will divorce their wife.
எந்த காரணத்தை நிமித்தமாகிலும் அவர்கள் மனைவியை தள்ளிவிடுவார்கள். And even if the salt is less in the food, he can divorce his wife. அங்கே ஆகாரத்திலே உப்பு குறைவாய் இருந்தால் கூட அதை காரணமாய் வைத்து மனைவியை தள்ளிவிடுவார்கள். Jesus said, no, you should not do it. இயேசு சொன்னார், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. Only if she is found out in adultery, அவர்கள் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் ஒழிய you should not divorce. நீங்கள் அவர்களை தள்ளிவிடக் கூடாது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே when சகோதரி, some disciples said, சில சீஷர்கள் சொன்னார், oh, but how is it? அது எப்படி ஆகும்? To live with the women, whatever the problem may be. To live with the women, whatever the problem may be. அது பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்திரீயோடு கூட ஜீவிப்பது, Oh, how could that be possible? அது எப்படி சாத்தியமாகும்? She may have other bad qualities. அவளுக்கு மற்ற கெட்ட குணங்கள் She இருக்கலாம். may be disobedient, அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். quarrelsome. ஒருவேளை சண்டை போடுகிறவர்களாக இருக்கலாம். She may not respect my parents. என்னுடைய பெற்றோர்களை அவர்கள் மதிக்காமல் இருக்கலாம். How can I live with her? அவளோடு கூட நான் எப்படி ஜீவிப்பது? How can I live with her? எப்படி அவளோடு நான் ஜீவிப்பது? Oh, it is better that you don't marry than live with a woman forever. விட்டு விடுவதை காட்டில் ஒரு விவாகம் ஸ்திரீ விவாகம் பண்ணி அவளோட காலகாலமா வாழ்றதை விட கல்யாணம் ஆகாமலே இருக்கிறது பெட்டர்ப்பா. Somebody made a comment like that. யாரோ ஒரு வெளிப்படையாக சொன்னார்களா? When I am preaching something, somebody from the back they can say a comment. இப்படியாக சிலர் காரியங்களை சொன்னார்கள். Immediately Jesus said, உடனடியாக இயேசு சொன்னார், it is not for you. இது உங்களுக்கு அல்ல. Some people are born eunuchs. சிலர் அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. Let them be without marriage. அவர்கள் விவாகம் இல்லாமல் இருக்கட்டும். You think it is a gift? இது அவர்களுக்கு ஒரு No, you think it is good. அது நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். You think it is good that we are without marriage. விவாகம் இல்லாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறீர்கள். No problem, no responsibility. நோ உத்தரவாதமும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் Oh, கிடையாது. it is good. அது நல்லது. Why you don't have that gift? உங்களுக்கு அந்த gift இல்ல. Some people are born eunuchs. சிலர் அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. It is a gift for them. அது அவர்களுக்குரிய ஒரு ஈவு. You have to live with your wife. நீங்கள் உங்களுடைய மனைவியோடு ஜீவியுங்கள். Some people are made eunuchs. சிலர் அன்னகர்களாக மாற்றப்பட்டவர்கள் உண்டு. Some people think they can go to Kailas if they are eunuchs. சிலர் கைலாசம் போக வேண்டும் என்று தங்களை அன்னகர்களாக மாற்றிக்கொண்டார்கள். It is a gift for them. இது அவர்களுக்குரிய ஒரு ஈவு. Let them take it. அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளட்டும். It is not for you. அது உங்களுக்குரியதல்ல. We have to understand under the context in what situation Jesus said that. எந்த சந்தர்ப்பத்திலே இயேசு இதை சொன்னார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus never said that you should become eunuchs that you can go to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் அன்னகர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. If that is true, அது உண்மையாக இருக்கும் என்றால் it is not only a few priests, சில ஆசாரியர்கள் மட்டுமல்ல, we all should become eunuchs so that we all could go to the kingdom of God. நாம் Going to the kingdom of God, if celibacy is the passport, அங்கே நாம் பரலோகத்துக்கு போவதற்கு அன்னகர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதிமுறையாக இருக்கும் என்றால் then we all should become eunuchs. நாம் எல்லோரும் அன்னகர்களாக இருக்க வேண்டும். Only eunuchs can go to the kingdom of God. அப்படி என்றால் அன்னகர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, be not deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். Be not deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட There வேண்டாம். is nowhere in the Bible it says, because the pastor is a eunuch, the believers will be blessed. அங்கே போதகர் அன்னகராய் இருக்கிறபடியினாலே விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. Some pastors are born eunuchs. சிலர் அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. Some pastors are born eunuchs. சில போதகர்கள் அன்னகர்களாக Some பிறந்தார்கள். pastors might have become impotent because of some sickness. சில வியாதி நிமித்தமாக சில போதகர்கள் அன்னகர்கள் ஆக்கப்பட்டார்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, that is not a quality to lead the church. அது சபையை நடத்துவதற்குரிய ஒரு தகுதி அல்ல. Nowhere we see that in the Bible. அதை வேதத்திலே எந்த இடத்திலும் நாம் It is வாசிக்கிறோம். neither in the midst of the Jews nor in Christianity. அது யூதர்கள் மத்தியிலும் காணப்படவில்லை, கிறிஸ்தவத்திலும் அது இல்லை. My dear brother, my dear sister, என் அருமையான I சகோதரனே can சகோதரியே, show you a verse from the Old Testament, Isaiah chapter 54. ஏசாயா 54 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது They show one passage from the Bible. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை அவர்கள் காட்டுவார்கள். The Lord will give a place, a better place to the eunuch than to his children. பிள்ளைகளை காட்டிலும் அன்னகர்களுக்கு தேவன் உன்னதமான இடத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் காட்டுவார்கள். So the Lord will give a better place to the eunuch than to his children. தேவன் அவருடைய பிள்ளைகளை காட்டிலும் அன்னகர்களுக்கு உயர்ந்த ஸ்தலத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். We should read that whole passage அந்த முழு வேத பகுதியும் வாசிக்க வேண்டும். in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே
both the eunuchs and the stranger, they cannot come into the temple of God. அன்னகர்களும் அந்நியர்களும் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. And the eunuchs are saying, oh, we have become withered tree. பட்ட மரமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். They are crying. அவர்கள் அப்படியாக அழுகிறார்கள். And the strangers cannot come into the presence of God. அந்நியர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வர முடியாது. So the prophecy says, ஆகவே தீர்க்கதரிசி சொல்கிறார், a time will come, ஒரு நாள் வரும், those who are outcast by the law of God, தேவனுடைய சட்டத்தினாலே புறம்பே தள்ளி வைக்கப்பட்டவர்கள், by the law of God, தேவனுடைய சட்டத்தினாலே புறம்பே தள்ளி வைக்கப்பட்டவர்கள், they will have a better place than the Jews, Israelites. இஸ்ரவேலர்களை காட்டிலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த இடம் கொடுக்கப்படும். Today they are strangers. இன்றைக்கு அவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள். Israelites are the children of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். These strangers, இந்த அந்நியர்கள், heathens, இந்த புறஜாதியார், they will have a better place than the children of Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஸ்தானம் கொடுக்கப்படும். Those who cannot come into the presence of God by law, சட்டத்தின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வர முடியாதவர்கள், they will have a better place in the future. எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஒரு சிறந்த இடம் உண்டாயிருக்கும். If you take that Bible passage carefully, அந்த வேத பகுதியை கவனமாய் வாசிப்போமே என்றால், for you to have a better place in heaven, பரலோகத்திலே ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் உண்டு. if for you to have a better place in heaven, நீங்க உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு உன்னதமான ஸ்தானம் வேண்டும் என்றால், today you should be a eunuch. இன்றைக்கு நீங்கள் அன்னகர்களாக இருக்க வேண்டும். And if you are a eunuch today, இன்றைக்கு நீங்கள் அன்னகர்களாக இருப்பீர்கள் you என்றால், should not come into the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள் வரக்கூடாது. For you to have a better place in heaven, உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு உன்னதமான இடம் வேண்டும் என்றால், you have to be a eunuch. நீங்கள் ஒரு அன்னகராக இருக்க And வேண்டும். today you should not come into the temple of God. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள் நீங்கள் வரக்கூடாது. Today you want to be a eunuch. இன்றைக்கு நீங்கள் அன்னகர்களாக இருக்க வேண்டும் என்றால், you want to be a eunuch. நீங்கள் அன்னகர்களாக இருக்க விரும்பினால், You should not come to the temple. நீங்கள் தேவாலயத்துக்குள் வரக்கூடாது. You should not do the ministry. நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. Then you can say in the midst of children in heaven you will have a better place. அப்படி என்றால் பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு சிறந்த ஸ்தானம் உண்டு. Not only for the eunuchs, அன்னகர்களுக்கு மட்டுமல்ல, even for the heathen. புறஜாதியாருக்கும் அப்படியே. Oh my dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே we சகோதரி, should be very careful in dividing the word of God. தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிப்பதிலே கவனமுள்ளவர்களாய் நாம் இருக்க We should வேண்டும். be very careful. நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, what does that passage say? அந்த வேத பகுதி என்ன சொல்கிறது? Today those who are kept away from the commonwealth of Israel by the law of Moses, மோசேயினுடைய சட்டத்தினாலே நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பே வைக்கப்பட்டவர்கள், they will have better place than Israelites in the heavens. அவர்கள் அங்கே பரலோகத்திலே இஸ்ரவேலர்களை காட்டிலும் ஒரு உன்னதமான ஸ்தானம் கொடுக்கப்படும். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. And also I want to draw out one point. நானும் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். They didn't have a eunuch dedication. அவர்களுக்கு அன்னகர் பிரதிஷ்டை என்று கிடையாது. They became eunuchs. அவர்கள் அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். It is not saying that I don't marry நான் விவாகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. and I enjoy sin. நான் பாவத்தை அனுபவிக்கலாம். Then one day when I want to get married, I come out of that group and get married. ஒரு நாளைக்கு நான் விவாகம் பண்ண வேண்டும் என்றால் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து விவாகம் You don't பண்ண become a eunuch. அங்கே அன்னகர்கள் ஆகுவதில்லை. You just say that you don't have marriage. எனக்கு விவாகம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். That is not eunuch. அது அன்னகர்கள் If you ஆக்கினப்பட்டவர்கள். take these two passages, இந்த இரண்டு வேத பகுதிகளை வாசிக்க one should become a eunuch. ஒருவர் அன்னகர் ஆக்கப்பட வேண்டும். Physically he should be made eunuch. அங்கே சரீர பிரகாரமாக அவர்கள் அன்னகர்கள் ஆக்கப்பட There is வேண்டும். no dedication called eunuch. அன்னகர் பிரதிஷ்டை என்று சொல்லி வேதத்தில் ஒன்றுமில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே from சகோதரி, the New Testament time we see Paul was single. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, it is not a sin without being married. விவாகம் இல்லாமல் இருப்பது ஒரு பாவம் அல்ல. It is not a sin to do ministry without marriage. விவாகம் இல்லாமல் ஊழியம் செய்வது ஒரு பாவம் அல்ல. The grace is given to different people in different ways. கிருபையானது வித்தியாசப்பட்ட ஜனங்களுக்கு வித்தியாசப்பட்ட அளவிலே கொடுக்கப்படுகிறது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, it is a gift for one person in one way and for another person in a different way. ஒருவருக்கு ஒரு விதத்திலே ஒரு ஈவாக இருக்கிறது, மற்றொருவருக்கு வேறு விதத்திலே அது வேறு ஈவாக காணப்படுகிறது.
I really honor all the saints of God. உண்மையாகவே எல்லா பரிசுத்தவான்களையும் நான் கனம் பண்ணுகிறேன். I am not against any particular saint. I am not against any particular saint. எந்த குறிப்பிட்ட பரிசுத்தவானுக்கு எதிராக நான் காணப்படவில்லை. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, I want you to study the word of God. நீங்கள் தேவனுடைய வசனத்தை நன்கு அறிந்து கொள்ள நான் I don't விரும்புகிறேன். want you to get deceived by the word of God. Deceived by wrong teachings. அந்த தவறான போதனைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட நான் விரும்பவில்லை. As your pastor with responsibility, I preach to you. உத்தரவாதமுள்ள ஒரு போதகராக நான் இதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். There is nothing called vow of celibacy. அங்கே அன்னகர் பிரதிஷ்டை என்று சொல்லி வேதத்தில் ஒன்றுமில்லை. Either you should become eunuch, ஒன்று அவர்கள் அன்னகர்களாக்கப்பட வேண்டும், or you should be a normal man. இல்லாவிட்டால் சாதாரண மனிதராக இருக்க வேண்டும். For sometime I don't marry, after that I marry, it's not a dedication. ஒரு சில நாட்களுக்கு விவாகம் பண்ணாமல் பின்பு விவாகம் செய்து கொள்வது ஒரு பிரதிஷ்டை அல்ல. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, because I don't marry, நான் விவாகம் செய்யாதபடியினாலே you are not going to be benefited. நீங்கள் எந்த விதத்திலும் பிரயோஜனம் அடைய போவதில்லை. I want you to be careful. நீங்கள் கவனமாக இருக்க விரும்புகிறேன். There is fornication among the people, those who claim that they are not married. நாங்கள் விவாகம் செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலும் கூட அங்கே வேசித்தனம் I காணப்படுகிறது. don't say all are sinners. எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி நான் சொல்ல There are great saints. பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். But the Bible clearly says, ஆனாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, you should marry that there will be no fornication in the midst of you. உங்கள் மத்தியிலே வேசித்தனம் இல்லாமல் இருக்கும்படியாக நீங்கள் விவாகம் செய்வது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. It is not only marriage, விவாகம் என்று மட்டுமல்ல, it is not only marriage, விவாகம் மட்டுமல்ல, the bed of marriage is not defiled. விவாக மஞ்சம் அசூசிப்படாததா இருக்கிறது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே it is சகோதரியே, a God blessed relationship. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவு முறை. Those who belittle it, அதை குறைவாக நினைக்கிறவர்கள், they are finding fault with God. அவர்கள் தேவனிடத்திலே குறை கண்டுபிடிக்கிறார்கள். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Because the presence of Jesus brought honor to marriage. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமானது விவாகத்துக்கு ஒரு கனத்தை கொண்டு வந்தது. If it is not something really good, Jesus would not have attended that. அந்த விவாகமானது கனமுள்ளதா இல்லாமல் இருக்கும் என்றால் இயேசு ஒருவேளை அதிலே பங்கு பெறாமல் இருந்திருக்கலாம். And he waited all those years to perform his first miracle at a wedding. அந்த விவாகத்திலே தானே முதல் அற்புதத்தை செய்யும்படியாக அவர் முன் வந்தார். He was waiting for that day. அந்த நாளுக்காக அவர் காத்திருந்தார். He was waiting for that time. அந்த நேரத்துக்காக அவர் காத்திருந்தார். Marriage was honored. விவாகமானது கனப்படுத்தப்பட்டது. And number 2, இரண்டாவதாக we read in that verse, Jesus was called. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி There was an invitation to Jesus. அவர்கள் இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். Now listen carefully. நன்றாய் கவனியுங்கள். This is the second lesson I want you to understand. இரண்டாவது பாடமாக இதை நீங்கள் கற்றுக்கொள்ளப்படுவதாக நான் விரும்புகிறேன். You study about Jesus Christ in all the 4 Gospels. 4 சுவிசேஷங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது there was no situation where Jesus turned down an invitation. இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை மறுதலித்தார் என்று எந்த இடத்திலும் நாம் பார்க்கவில்லை. In no situation, எந்த சூழ்நிலையிலும் அதை நாம் we காணவில்லை. don't see ever Jesus turned away an invitation. ஒரு அழைப்பை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி எந்த இடத்திலும் காணவில்லை. When they invited Jesus for a feast, he went. இயேசுவை ஒரு விருந்துக்கு அழைத்த பொழுது அவர் சென்றார். Even to a leper's house he went for a feast. ஒரு குஷ்டரோகியினுடைய வீட்டிற்கும் கூட அவர் விருந்துக்கு சென்றார். He went to the house of a Pharisee. பரிசேயனுடைய வீட்டிற்கு அவர் சென்றார். Those who invited him to put him to a test, to their house he went. அவரை சோதிக்கும்படியாக ஒரு வீட்டிற்கு அழைக்கப்பட்ட பொழுது கூட அவர் அந்த இடத்திற்கும் சென்றார். He went to the house of Martha, Mary and Lazarus. அங்கே மார்த்தா, மரியாள், லாசருவினுடைய வீட்டிற்கு அவர் சென்றார். Wherever he was invited he went. எங்கெல்லாம் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் இயேசு சென்றார். He was not making a fuss about it. அதை குறித்து தயக்கமாக ஒன்றும் அவர் சொல்லவில்லை. No, I don't have time. எனக்கு நேரமில்லை என்று அவர் சொல்லவில்லை. I want you to take a very good lesson from this. இதிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள நான் When there is an invitation for you, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது you should honor that invitation. அந்த அழைப்பை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். I don't say that you'll be able to attend all programs. எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. You must have a heart to respond to an invitation.
நீங்கள் அந்த அழைப்புக்கு இணங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்க வேண்டும். Or at least you must be able to send a letter. நீங்கள் அவர்களுக்கு அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும். You should not just receive an invitation and throw it away. ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டு அதை தூர எறிந்து விடுவதல்ல. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, he always responded to an invitation. எப்பொழுதும் அழைப்புக்கு நீங்கள் பிரதிபலிப்பு செலுத்துகிறவர்களாயிருங்கள். We see in the life of Jesus, whenever he was invited somewhere, he said, yes, I come. இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அவர் அதற்கு இணங்கி சென்றார். In those days, அந்த நாட்களிலே we read in history, சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது the rabbis and the Pharisees, பரிசேயரும் ரபி என்று சொல்லப்படுகிறவர்களும் the teachers, போதகர்களும் they don't go to any house and every house. எல்லா வீடுகளுக்கும் அவர்கள் செல்லுவது கிடையாது. They are very choosy. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சில இல்லங்களுக்கு Oh, செல்வார்கள். no, I cannot come to your house. நான் உன்னுடைய வீட்டிற்கு வரமாட்டேன். Oh, you are a sinner. நீங்கள் பாவிகள், You are a publican. நீங்கள் ஆயக்காரர், No, I cannot come to your house. நான் உங்களுடைய வீட்டிற்கு வர முடியாது. I cannot go to the house of a publican. நான் ஆயக்காரனுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது. He is worse than a sinner. அவன் பாவியை காட்டிலும் மோசமானவன். They thought that man is not worthy enough for me to go to his house. அவருடைய வீட்டிற்கு சொல்லுவது எனக்கு தகுதியான ஒரு காரியம் அல்ல என்று அவர்கள் நினைப்பார்கள். But Jesus went to Zacchaeus' house. ஆனால் இயேசு சகேயனுடைய வீட்டிற்கு He ate with the publicans. அவர் ஆயக்காரரோடு கூட அவர் ஆகாரம் புசித்தார். I tell you, brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, I don't want you to be too big to go to some house. சில வீடுகளுக்கு செல்வதற்கு சில வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்க வேண்டாம். Humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். Accept the invitations. நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். Whether they are poor or rich. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், whether they are sinners or saints, அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் பாவிகளாக whether இருந்தாலும், they invite you to honor you or they invite you to put to shame, அவர்கள் உங்களை கனப்படுத்தும்படியாக அழைத்தாலும் உங்களை கனவீனப்படுத்தும்படியாக அழைத்தாலும், even if they are lepers, அவர்கள் குஷ்டரோகிகளாக இருந்தாலும், even they are publicans, அவர்கள் ஆயக்காரராக இருந்தாலும், when they invite you, go. நீங்கள் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது செல்லுங்கள். Respond to the invitations. அந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களுடைய பிரதியுத்தரவை செலுத்துங்கள். Jesus honored invitations. இயேசு கிறிஸ்து அழைப்பை கனப்படுத்தினார். Number 3, மூன்றாவது, Jesus honored his friends. இயேசு தம்முடைய நண்பர்களை கனப்படுத்தினார். When Jesus was invited, இயேசு அங்கு அழைக்கப்பட்ட பொழுது there we read that Jesus and his disciples went to the wedding. அங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு போனார்கள் என்று The invitation was given both to Jesus and his disciples. இயேசுவுக்கும் அவருடைய சீஷருக்கும் அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. Even today, இன்றைக்கும் in most of the invitations, அநேக அழைப்பு இதழ்களிலே they say, come with your friends and relatives. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கூட வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். Some people, சிலருக்கு they don't go with their family. அவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு கூட செல்வார்கள். They don't go with their family. அவருடைய குடும்பங்களோடு செல்வதில்லை. They just go alone. அவர்கள் தனிமையாய் செல்வது உண்டு. They don't take their disciples. அவர்கள் தங்களுடைய சீஷர்களை அழைத்து செல்வதில்லை. But that invitation was not only to Jesus. அந்த அழைப்பானது இயேசுவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு At அல்ல. least there were 5 disciples with Jesus at that time. அந்த நேரத்திலே இயேசுவோடு கூட குறைந்தது 5 சீஷர்களாயிலும் They took இருந்திருக்கிறார்கள். all the disciples with him. அவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு சென்றார். It is an honor to those who are with him. அவரோடு கூட இருப்பவர்களுக்கு அது ஒரு கனத்தை I கொடுத்தது. was reading in a book, நான் ஒரு புத்தகத்தில் இப்படியாக படித்தேன். these rabbis, இந்த போதகர்கள் they don't take their disciples to these type of parties. இப்படிப்பட்ட பார்ட்டிகளுக்கு, கல்யாணங்களுக்கு தம்முடைய சீஷர்களை இந்த போதகர்கள் அழைத்து செல்வதில்லை. Because these disciples, ஏனென்றால் இந்த சீஷர்கள் they are all chotawalas. இவரெல்லாம் சிறியவர்கள். In a wedding house, ஒரு கல்யாண வீட்டிலே there will be fun and frolic. அந்த இடத்திலே அநேக கேலி கூத்துகள் இருக்கும். And that won't be very saintly. அந்த இடத்திலே பரிசுத்தமாக எல்லா காரியங்களும் நடக்காது. There will be laughter, அங்கே சிரிப்பு இருக்கும், some jokes. சில ஜோக்ஸ் அங்கே இருக்கும். So these rabbis won't take these disciples. ஆகவே இந்த போதிக்கிறவர்கள் அந்த சீஷர்களை அழைத்து செல்வதில்லை. They go alone. அவர்கள் தனிமையாக செல்வது ஒன்று. They keep a long face. அவர்கள் நீண்ட முகமுடையவர்களாக They செல்வார்கள். don't participate in anything. அவர்கள் எதிலும் பங்கு கொள்வதில்லை. They go and sit morass. அவர்கள் அந்த இடத்திலே நீண்ட முகத்தோடு போய் உட்காருவார்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, Jesus took the disciples with him. இயேசு சீஷர்களை தம்மோடு அழைத்து You சென்றார். go with your family, நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு செல்லுங்கள். husband and wife, கணவன் மனைவியாக செல்லுங்கள், children, பிள்ளைகளாக செல்லுங்கள். those who are with you,
உங்களோடு கூட இருக்கிறவர்களை அழைத்து You செல்லுங்கள். go with them. அவர்களோடு கூட செல்லுங்கள். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் He மகிமைப்படுவதாக. honored the people, those who are with him. அவரோடு கூட இருந்தவர்களை அவர் கனப்படுத்தினார். And number 3, மூன்றாவது, when you read that passage, இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது it is not a marriage service. அது ஒரு விவாக ஆராதனை அல்ல. We don't see that they had a service like that in those days. அந்த நாட்களிலே ஆராதனையாக அது நடக்கவில்லை. It is only both the families, அந்த இரண்டு குடும்பங்களும், their relatives, friends, அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், they all come together. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து They take a word from the girl's father. அங்கே பெண்ணுடைய தகப்பனிடத்திலிருந்து சில உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்வார்கள். When the girl's father says yes, அந்த பெண்ணினுடைய தகப்பனார் அதற்கு இணங்கி ஆம் என்று சொல்லும் பொழுது he gives the daughter to that boy. அவர் தன்னுடைய மகளை அந்த மகனுக்கு கொடுக்கின்றார். Marriage is over. அதோடு விவாகம் முடிகின்றது. They don't have a service like this starting with ஏதேனில் ஆதிமனம் ஆசீர்வதியும் கர்த்தரே மங்களம் சொல்லிக்க என்றார். அந்த நாட்களில் ஏதேனில் ஆதிமனம் ஆசீர்வதியும் கர்த்தரே இந்த பாட்டெல்லாம் இல்ல. It is just the father's word. இது ஒரு தகப்பனுடைய ஒரு வார்த்தை. The marriage part is over. அதனுடைய விவாக பகுதியானது முடிந்து விடுகிறது. After that only the festivity of the marriage. அதற்கு பிறகு அந்த விவாகத்தினுடைய கொண்டாட்டங்கள் உண்டு. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே, it's not that Jesus attended a very holy wedding service. இயேசு கிறிஸ்து மிகவும் பரிசுத்தமான ஒரு விவாக ஆராதனையில் பங்கு கொண்டார் என்றல்ல. A wedding service, a Jewish priest with a long robe conducting a service. அங்கே ஒரு நீண்ட அங்கி தரித்தவர்களாக போதகர்கள் இருந்து கொண்டு ஒரு ஆராதனை நடத்தினார்கள் என்றல்ல. It is not that Jesus Christ was giving the wedding sermon. இயேசு கிறிஸ்து அந்த விவாக ஆராதனையிலே அவர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார் என்று It சொல்லப்படவில்லை. was a banquet time. அது விருந்து சாலையாக இருந்தது. They knew that how much they will be put to shame if the water is not there, if the wine is not அங்கே there. திராட்சரசம் இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி வெட்கப்படுவார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார். He was able to feel the pulse of that family. அந்த குடும்பத்தினுடைய மன உணர்வுகளை அவரால் அறிய முடிந்தது. It is not water or wine. அது தண்ணீரோ திராட்சரசமோ அல்ல. He wanted to honor their sentiments. அவர்களுடைய மன உணர்வுகளை கனப்படுத்த விரும்பினார். They are not going to sin. அவர்கள் பாவம் செய்ய போவதில்லை. Again, because of our holiness, நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக, because of our high level thinking, நம்முடைய உன்னதமான எண்ணங்களினாலே we should not make others little. மற்றவர்களை சிறியவர்களாக நாம் கணித்து விடக்கூடாது, குறைவாய் நினைத்து விடக்கூடாது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, honor their sentiments. அவர்களுடைய மன உணர்வுகளை கனப்படுத்துங்க. They want wine. அவர்களுக்கு திராட்சரசம் தேவை. If you can give that grape juice, give that grape juice. அங்கே அந்த திராட்சரசம் இருக்கும் என்றால் அதை நீங்கள் கொடுங்க. If you can give that. உங்களால் கொடுக்க முடியும் என்றால் அதை கொடுங்க. If you can help them in any way, you help them. அவர்கள் உங்களால் உதவி செய்ய முடியும் என்றால் நீங்கள் உதவி செய்யுங்க. Or better keep your mouth shut. இல்லாவிட்டால் உங்களுடைய வாயை மூடிக்கொண்டே இருங்க. Just I say one thing and conclude. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். I always think about the friends of Job. யோபினுடைய நண்பர்களை குறித்து நான் எப்பொழுது நினைப்பது உண்டு. They did only one good thing in all that time. அவன் ஒரே ஒரு நல்ல காரியத்தை அவர்களுக்காக செய்தான். Those friends did only one good thing in all that time. அங்கே அவனுடைய நண்பர்கள் ஒரே ஒரு நல்ல காரியத்தை அவனுக்காக செய்தார்கள். You know what is that good thing they did? அவர்கள் செய்த அந்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? For 7 days 7 நாட்களுக்கு they didn't speak. பேசவே இல்லை. That is the only good thing ever they did. அந்த ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் செய்தார்கள். If you can't help somebody, be quiet. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் அமைதியாக இருங்கள். Why do you need wine? ஏன் உங்களுக்கு திராட்சரசம் தேவை? Why you need biryani? ஏன் உங்களுக்கு பிரியாணி தேவை? Why you need chicken? ஏன் சிக்கன் தேவை? Why you want all these things? இந்த காரியங்கள்லாம் ஏன் தேவை? That's not the time for you to discuss. அது காரியங்களை ஆலோசிக்க வேண்டிய நேரம் அதுவல்ல. That is not the time for you to discuss. அந்த காரியங்களை கலந்து ஆலோசிக்கிற நேரம் அது அல்ல. விவாதிக்கிற நேரம் அல்ல. What you can do for them, do. அந்த வேளையிலே அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்? Do that. அதை செய்யுங்க. If you want to teach them, take some other time to teach them. அவர்களுக்கு போதிக்க விரும்பினால் வேறு நேரத்தை எடுத்து அவர்களுக்கு போதியுங்கள். Honor the sentiments of other people. மற்றவர்களுடைய மன உணர்வுகளை கனப்படுத்துங்கள். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Because Jesus attended that wedding.
இயேசு கிறிஸ்து அந்த விவாகத்திலே பங்கு பெற்றார். Because Jesus attended that wedding, இயேசு அந்த விவாகத்தில் பங்கு பெற்றபடியினால் he honored marriage. அவர் விவாகத்தை He கனப்படுத்தினார். honored an invitation. அவர் அழைப்பை கனப்படுத்தினார். He honored the people, those who were with him. அவரோடு கூட இருந்த ஜனங்களை கனப்படுத்தினார். And he honored the socials. அவர் கூடி வரவை, சமூக கூடி வரவை கனப்படுத்தினார். And he honored others' sentiments. மற்றவர்களுடைய மன உணர்வுகளை Oh, கனப்படுத்தினார். what a beautiful lesson we can draw from this passage. இந்த வேத பகுதியிலிருந்து என்ன அருமையான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். Water became wine. தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. Today we had a message in the caption, Jesus at the wedding. கல்யாணத்திலே இயேசு. I tell you, learn these lessons in your lives. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். Always consider marriage as an honorable thing. ஒரு விவாகத்தை கனமுள்ளதாக எப்பொழுதும் கவனியுங்கள். Try to treat an invitation as an honorable thing. அந்த விவாக அழைப்பு, Whatever the invitation may be. எந்த அழைப்பிதழ் கொடுத்தால் அதை கனமுள்ளதாக கருதுங்கள். And people, those who are with you, honor them. உங்களோடு கூட உள்ளவர்களை கனப்படுத்துங்கள். And honor socials. கூடி வரவை கனப்படுத்துங்கள். And honor others' sentiments. மற்றவர்களுடைய மன உணர்வுகளை கனப்படுத்துங்கள். Don't esteem others from your holiness level. நீங்கள் இருக்கிற பரிசுத்த உச்ச கட்டத்திலிருந்து மற்றவர்களை குறைவாக எண்ண வேண்டாம். They want grape juice, give grape juice if possible. அவர்களுக்கு திராட்சரசம் வேண்டும் என்றால் முடியுமானால் திராட்சரசம் கொடுங்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே our சகோதரி, Jesus is our rolling model. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு நல்ல மாதிரி. Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமம் Shall we மகிமைப்படுவதாக. just ask God to give us grace that we'll be able to learn these lessons and apply these lessons in our day-to-day life. இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்க கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம்.